டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. கடைசியாக எப்படியோ இதான் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஏன்னா அடுத்து நீங்கள் ட்ரைனிங் போக போகிறீங்க. ட்ரைனிங் உங்களுக்கு எப்போ இருக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரைனிங் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறது, கொஞ்சம் ஊர்லாம் சுற்றுறது, இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்காக நம்ம பட்ட கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வரும், நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பீங்க. நானுமே அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரும்ன்ட்டு. ஆனால் வரல. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு சைடில் ஃபேவராக நடந்திருக்கு. சரிங்களா? மாணவர்களுக்கு ஃபேவராக எதுவும் நடக்கலை. இந்த ஓவரால் ரிசல்ட் அவங்க விடுறதா இருந்திருந்தாங்கன்னா முதல்ல அவங்க விட்டுருக்கலாம். ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தாங்கன்னா இப்போ அவங்க பாதி ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. செப்டம்பர் நமக்கு ஆல்ஃபர் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ எல்லாமே டிலே ஆகி வந்து இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கால்ஃபர் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குதுப்பா. ஏன்னா இவங்க வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் இல்லைன்னா 1 மாதம் ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏஜுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அது விஷயமாக தான் எல்லாருமே இந்த பெட்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் ரிட்டனில் அதிக மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலில் கம்மியாக வச்சுருப்பீங்க நிறைய பேர். அதே சமயத்தில் ஃபிசிக்கல் 24 போட்டுட்டு ரிட்டனில் கம்மியாக வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கவங்க எல்லாருமே வரப்போகிற எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். நானுமே உங்களை மாதிரி தான் படிச்சுட்ருக்கிறேன். சரிங்களா? இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வீட்லேயும் மரியாதை இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருஷம் நமக்கு வேக்கன்சி எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 7000 வேக்கண்ட் வர வாய்ப்பு இருக்குதுப்பா. விமென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2500 வேக்கண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் வரப்போகுது. படிக்காதவங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாங் ஜம்பு நிறைய பேருக்கு ரோப் ஏறதுக்கு ஃபெயில் ஆகிருப்பீங்க. அவங்களாமே நீங்கள் இப்போமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈவெண்ட்டில் நம்ம டபுள் ஸ்டார் எடுக்க முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவில். சரிங்களா? இதே மாதிரி நம்ம எக்ஸாம் சம்மந்தமாக எந்த விஷயம் வேணாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.